ஹலோ கைஸ், இப்போ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கக்கூடிய டாசா கபர் சீசன் 2 எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வெளில பார்த்துடலாம். இதில் சீசன் 1 இன்னும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணிடுங்க. சீசன் 1 அண்ட் 2 ரெண்டுமே தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. டோட்டலாகவே ஒரு 12 எபிசோட்ஸ் தான். இதில் மொத்தமாக சீசன் 1 அண்ட் 2 ரெண்டுத்துக்குமே ஒன்லைனர் என்ன அப்படின்னா, இந்த சீரீஸ்ல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ வந்து ஒரு சாதாரண மனுஷனா, சொல்ல போனா ஒரு டாய்லெட் கிளீன் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருப்பாரு. அவரோட லைஃப்ல ஒரு பெரிய மிராக்கிள் நடக்கும். ஸோ நாளைக்கு பிரேக்கிங் நியூஸா வரக்கூடிய ஒரு நியூஸ் வந்து இன்னைக்கு அவரோட போன்ல ஒரு ஆப்ல டிஸ்பிளே ஆயிரும். ஸோ அதை வச்சு சீசன் 1ல எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிப்பாரு. அதில் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வரும். அதில் சீசன் 1ஓட கடைசி எபிசோட் முடியும் போது இவரோட சாகிற நியூஸே வந்து அந்த ஆப்ல டிஸ்பிளே ஆகும். இப்படி சீசன் 1ஓட முடிவில் அந்த ஆப்ல சொன்ன மாதிரியே இறந்து போயிடுறாரு சீசன் 2ல. ஆனால் நிஜமா இறந்து போகல. அவரை தேடிக்கிட்டு இருக்க அந்த கும்பல்கிட்ட வந்து தப்பிக்கிறதுக்காக, தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக ஃபேக்கா வந்து இறந்து போன மாதிரி நடிச்சிருக்காப்ல. அதுல ஒரு கட்டமா இப்போ அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக அதை நினைச்சு வந்து பாத்தீங்கன்னா வந்து வெளியில வந்துடுறாரு. இதுல கடைசியா இவர் இறந்து போன நியூஸ் வந்து அந்த ஆப்ல வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு பிரேக்கிங் நியூஸும் இப்போ அதுல வர்றது கிடையாது. ஸோ இதனால இவரால் பாதிக்கப்பட்ட யூசுப் அக்தர் அப்படிங்கிற ஒரு பெரிய வில்லன் வந்து இவர் போட்டு தள்ளலாம் தான் நினைக்கிறாரு. ஆனா அந்த திருப்பி அந்த எனக்கு பிரேக்கிங் நியூஸ் வர ஆரம்பிச்சிட்டு அப்படிங்கிறத சொல்றாரு. அதை நம்பவே இல்லை. இருந்தாலும் ஒரு நியூஸை காமிச்சு நம்ப வைக்கிறாரு. எனக்கு அப்போ இப்போ 500 கோடி தேவைப்படுது, அதை சம்பாதிச்சு கொடுத்துட்டு உன் குடும்பத்தை நான் விட்டுருதேன் அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்போ இந்த சீசன் 2ல இந்த 500 கோடியை எப்படி ரெடி பண்றாரு? ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன் 1ல வந்து நல்ல பெட்டிங் மூலமா சம்பாதிச்சிட்டாலும் இப்போ அந்த பெட்டிங் பண்ண முடியாது. ஸோ அதனால எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி அந்த நியூஸை வச்சு பணம் சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. நல்லா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த சீசன் 2 பொறுத்தளவுக்கு சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அந்த பெட்டிங் மூலமா சம்பாதிச்சாரு. இப்போ அதை வந்து பண்ண முடியாதுங்க போது எந்த மாதிரி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாலஜி நல்லா இருந்துச்சு. அதுல அந்த 3 எபிசோடு சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருந்தாலும் அந்த 3வது எபிசோட் முடியும் போது ஒரு இன்ட்ரோல் போர்ஷன் மாதிரி அது சூப்பரா ஹேண்டில் பண்ணி இவரோட ஆப்ல வந்து இப்போ அப்டேட் வெர்ஷன் கேக்குது அப்படின்னு சொல்லி அதை சூப்பரா ஹேண்டில் பண்ணி அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 3 எபிசோடு அதோட வேகமா வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. கூடுதலாக இந்த சீசன் 2ஓட அந்த வில்லன் யூசுப் அக்தர் அப்படின்னு வரான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வில்லனோட டூரேஷன் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ஸ்ட்ராங்காக ரைட்டிங்கில் காமிச்சதுனால நிறைய இடங்கள்ல அவரோட இம்ப்ரெசிவான அந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தை ஹோல்ட் பண்ணியிருக்கு. அதில் அவர் கேட்டது 500 கோடி முதல்ல கேட்க ஆரம்பிப்பாருங்க. ஸோ போக போக வந்து இவன் பண்ணுற தப்புக்கெல்லாம் கூட்டி கூட்டி கடைசி 1500 கோடிக்கு வரைக்கும் போகும். அதில் 5வது எபிசோடு வரைக்கும் இவங்க 100 கோடி மட்டும் தான் சமாளிச்சிருப்பாங்க. எப்படா இது பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப அழகாக வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. டெக்னிக்கல் சைடு அப்படின்னு பார்க்கும்போது சீசன் 1ல எதெல்லாம் கை கொடுத்தோ அதே மாதிரி தான் இங்கேயும் கை கொடுத்துருக்கு. பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ் அண்ட் சினிமாட்டோகிராஃபிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சூப்பராக இம்ப்ரெசிவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்படி டோட்டலாக இருக்கக்கூடிய 6 எபிசோட்ல ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் சூப்பர் அப்படின்னா அதை விட பெட்டரான ஒரு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா 3 எபிசோட முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த சீசன் 2க்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 3.4 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம்.